அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்வீடனில் இடம்பெற்ற பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு. அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிட ஸ்வீடன் அரசு உத்தரவு. ஸ்வீடன் நாட்டில் துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரண்மனை மற்றும் அரசு கட்டடங்களில் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் நகருக்கு மேற்கே கல்வி மையம் ஒன்று செயற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் துப்பாக்கியுடன் புகுந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென கேம்பஸ் டிஸ்பெர்ஸ்கா என்று பெயரிடப்பட்ட அந்த பள்ளிக்குள் புகுந்து சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார். இதனால் மாணவர்கள் அனைவரும் நாலாபுரமும் தப்பியோடினர். இந்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளார்கள். துப்பாக்கியால் சுட்ட நபரும் பின்னர் மரணமடைந்து பள்ளி வளாகத்துள்ளேயே சடலமாக கிடந்துள்ளார். அவர் எப்படி பலியானார் என்ற விவரம் இன்னமும் வெளிவரவில்லை. இந்த தாக்குதலுக்கான பின்னணி என்ன என்பதும் இதுவரை தெரியவில்லை. 20 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் படிக்கக்கூடிய இந்த கல்வி மையத்தில் கற்றல் குறைபாடுடையவர்கள் உள்ளிட்ட பலருக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு நம்முடைய சமூகம் முழுமைக்கும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது என ஸ்வீடனின் நீதி மந்திரி கெர்னார்ட் ஸ்டீமர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்வீடனில் பள்ளிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவது என்பது மிக மிக அரிதான சம்பவம். தொடர்ச்சியாக அரண்மனை மற்றும் அரசு கட்டிடங்களில் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிடும்படி அரசர் கால் மற்றும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இதுபற்றிய வீடியோ பதிவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ஒரு மாணவரா என்ற விவரம் இதுவரை தெரியவராத சூழ்நிலையில் இது ஏதாவது பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைனுக்கு இங்கிலாந்து வெளியுறவு மந்திரி திடீர் பயணம். ரூபாய் 602 கோடி நிதியுதவி வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல். உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து வெளியுறவு மந்திரி 602 கோடி நிதியுதவி வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் பல வருடங்களை கடந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவு தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான 3 ஆண்டு கால போரில் 45,000 உக்ரைன் வீரர்கள் பலியாகியுள்ளனர் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்றிரவு குறிப்பிட்டார். 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இங்கிலாந்து வெளியுறவு மந்திரி டேவிட் லாமி உக்ரைனுக்கு நேற்று பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் கீவ் நகரை சென்றடைந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தில் உக்ரைனுக்கு 57 மில்லியன் பவுண்டுகள், அதாவது இந்திய மதிப்பில் 602 கோடி நிதியுதவி வழங்குவதற்கான அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என கூறப்படுகின்றது. இவற்றில் உலக உணவு திட்டத்தின் கீழ் போரால் பாதிக்கப்பட்ட சிரியாவுக்கு உக்ரைன் நாட்டின் ரூபாய் 32 கோடியே 87 லட்சம் மதிப்பிலான தானியங்களை அனுப்புவதும் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது. சிரியாவில் ஆட்சியில் இருக்கும் அகற்றப்பட்ட அதிபர் பஷர் ஆசாத் ரஷ்ய அதிபர் புடினுடன் முன்பு கூட்டணியில் இருந்தபோது ரஷ்யாவிடமிருந்து தானியங்களை சிரியா பெற்றுக்கொண்டது. எனினும் ரஷ்ய இராணுவ படையெடுப்பின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டின் நிலத்திலிருந்து அதிகளவான தானியங்கள் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டதாக இங்கிலாந்து கூறுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யாவால் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் ஆற்றல் நிலையங்களை பராமரிப்பதற்கான பணிக்கு உதவுவதற்கும் 148 கோடி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் கடந்த மாதம் உக்ரைனுக்கு பயணம் செய்திருந்த நிலையில் அந்நாட்டு வெளியுறவு மந்திரியின் பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் அதிபராக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ள சூழ்நிலையில் உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்தும் முடிவை ட்ரம்ப் எடுக்க இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் பிரிட்டன் உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவிகளை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து இராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்கள் அமெரிக்க விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இந்தியாவை சென்றடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களை சுமந்து கொண்டு வந்த அமெரிக்க இராணுவ விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அமெரிக்காவின் எல்லை வழியே சட்டவிரோத வகையில் அண்டை நாடுகளான மெக்சிகோ, கனடா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுத்து வருகின்றார். இதன்படி அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்த சூழலில் இந்தியாவை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் 104 பேரை சுமந்து கொண்டு அமெரிக்க இராணுவ விமானம் புறப்பட்டது. அவர்களுடைய விமானம் பஞ்சாப் விமான நிலையத்தில் நேற்று மதியம் தரையிறங்கியது. இதில் ஹரியானா, குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த தலா 33 பேர்,
பஞ்சாபை சேர்ந்த 30 பேர், மராட்டியம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த தலா 3 பேர் மற்றும் சண்டிகாரை சேர்ந்த 2 பேர் என மொத்தம் 104 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். எனினும் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை பற்றி சரியான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க அரசால் சட்டவிரோத இந்திய குடியேறிகள் அடங்கிய முதல் குழுவினர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். மீதமுள்ளவர்கள் அடுத்த விமானத்தில் சொந்த நாட்டை சென்றடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 205 சட்டவிரோத குடியேறிகளுடன் அமெரிக்காவின் C-17 என்ற இராணுவ விமானம் புறப்பட்டு செல்வதாக தகவல் வெளியாக இருந்தது. அமெரிக்காவுக்கு பலர் லட்சக்கணக்கான பணம் செலவழித்து சட்டவிரோத வழியை தேர்ந்தெடுத்து செல்கின்றனர். ஆபத்து நிறைந்த இந்த பயணத்தில் இந்தியாவின் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த இளைஞர்கள் பலர் நீர்நிலைகள், காடுகளை கடந்து அதிகாரிகளிடம் சிக்காமல் அமெரிக்காவை சென்று சேர்கின்றனர். இதில் இலக்கியடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. இந்த கடினமான சூழலில் அமெரிக்காவை சென்றடைந்தவர்களின் நிலை தற்போது பெரும் சிக்கலில் மாட்டியுள்ளது. அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்பின் அரசால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்தியர்களும் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தான் தலைநகர் துசான்பேயில் உள்ள சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட வன்முறையில் கைதிகள் ஒருவரை தாக்கிக் கொண்டனர். இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு சில கைதிகள் அங்கிருந்து தப்ப முயன்றனர். அவர்களை சிறை காவலர்கள் தடுத்தபோது அவர்கள் கத்தியுள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கினர். இந்த தாக்குதலில் 3 காவலர்கள் பலத்த காயமடைந்தனர். அவர்களை சக காவலர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதற்கிடையே சிறையிலிருந்து தப்ப முயன்ற கைதிகளை நோக்கி காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 கைதிகள் உயிரிழந்துள்ளார்கள். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கொல்லப்பட்ட கைதிகள் அனைவரும் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த அமைப்பு தஜிகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்கிய பின்னரே இஸ்ரேலுடன் தூதரக ரீதியிலான உறவை மேற்கொள்வோம் என சவுதி அரேபியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கிடையே வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் காசாவை கைப்பற்றி அமெரிக்க இராணுவத்தின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்படும் என்று அறிவித்தார். மேலும் காசா முனையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவார் என்று தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த அறிக்கைக்கு சவுதி அரேபியா, ஈரான் உட்பட பல நாடுகள் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாலஸ்தீனத்தில் சுதந்திரமான அரசை ஏற்படுத்துவதில் சவுதி அரேபியாவின் நிலைப்பாடு உறுதியானது, அதனை யாரும் மாற்ற முடியாது என்பதை வெளியுறவு அமைச்சரகம் உறுதிப்படுத்துகின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஷூரா கவுன்சில் கூட்டத்தில் இந்த முடிவை எங்களின் பட்டத்தலைவரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் தெளிவாக தெரிவித்துள்ளார். கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்டு சுதந்திர பாலஸ்தீன நாட்டை உருவாக்க சவுதி அரேபியா இடைவிடாத முயற்சிகளை தொடரும். இதனை ஏற்படுத்தாமல் இஸ்ரேலுடன் எந்த விதமான உறவுகளும் எமக்கு கிடையாது. இஸ்ரேலின் குடியேற்ற கொள்கைகள் மூலம் நில இணைப்பு அல்லது பாலஸ்தீன மக்களை அவர்களின் நாட்டுக்குள் இடம்பெற செய்வதை சவுதி அரேபியா நிராகரிப்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தென்சீன கடல் பகுதி முழுமைக்கும் சீனா உரிமை கொண்டாடுகின்றது. அதே சமயம் பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்வான் உள்ளிட்ட நாடுகளும் அந்த பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றனர். எனவே அந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்படுகின்றது. குறிப்பாக அங்கு செல்லும் பிலிப்பைன்ஸ் மீன்பிடி படகுகள் மீது சீன கடற்படை அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த விவகாரத்தில் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியது. எனவே சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில் பிலிப்பைன்ஸுடன் இணைந்து அமெரிக்கா கூட்டுப்போர் பயிற்சியை நடத்துகின்றது. இதற்கு சீனா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இரு நாடுகளும் நேற்று மீண்டும் கூட்டுப்போர் பயிற்சியை தொடங்கியுள்ளார்கள். இதில் அமெரிக்காவின் B-1B குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் F-50 போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் வேண்டுமென்றே பிராந்தியத்தில் ஆத்திரமூட்டலை ஏற்படுத்தும் செயற்பாடென சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுவாயுத நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுமதி அளிக்கும் எனவும் இது ட்ரம்ப் நெதன்யாகுவின் பேச்சுவார்த்தையில் இடம்பெறலாம் என்றும் பல செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இன்றைய தினம் நெதன்யாகுவை சந்தித்த பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிப்பில் குறிப்பாக ஈரானுடன் உடனடியாக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தொடங்க விரும்புவதாகவும்
ஈரானின் அணு ஆயுத நிலையங்கள், அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை எனவும், அப்படியான திட்டங்களை அமெரிக்கா ஆதரிக்காது எனவும் கூறியிருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் வேண்டாம் என்று அவர் கூறியிருப்பதுடன், ஆனால் ஈரான் அணுசக்தி திட்டங்களின் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து தமக்கு உடன்பாடில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னால் ஈரானுக்கு மீது தாக்குதல் நடத்தி ஈரானின் அணு ஆயுத நிலைகளை தகர்ப்போம் எனவும், இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டு அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்த சூழ்நிலையில், தற்போது ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் மூலம் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீள அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க இருப்பதாக கூறியிருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.